அல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. ஆமாம், குட் ஃப்ரைடேவோட பாஸ்ட்டு எத்தனை பேர் துக்கமாக இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா உண்மையாகவே நாம் ஆண்டவராகிய இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே அந்த அனுபவம் மிகுந்த சந்தோஷத்தை நமக்குள்ள தரக்கூடிய ஒன்று. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். என்ன பண்ணினார்களாம்? பிரமிக்க பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நான் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்க பாருங்க, அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் யார்? இயேசு. இன்னைக்கு நாம சிந்திக்க போகிற காரியம், இயேசு உயிரோடு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கை கொடுத்து, நாம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. இப்போ நீங்க இன்னைக்கு இந்த பண்டிகையை கொண்டாடுறீங்க தானே? இன்னைக்கு நீங்க போய் ஒரு 4 பேருக்கு, எத்தனை பேருக்கு? 4 பேருக்கு கையை கொடுத்து இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிங்க. என்ன கேட்பாங்க? இப்போ நீங்க சொல்றீங்க எங்க அப்பா உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்சவங்கள தான். தெரியாதவங்ககிட்ட போய் நம்ம பேச போறது, எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரு, எங்க அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அப்படியா, சரி சரி. அப்போ அவங்க என்னத்தை அக்செப்ட் பண்றாங்க? இப்போ அதே மாதிரி நான் சொல்றேன், இயேசுவை நீங்க போய் சொல்லும் போது சொல்றீங்க, நான் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே கட்டாயம் இதை நாம சொல்லும்போது கேட்கக்கூடிய வார்த்தை தான். அப்ப அதைத்தான் இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள போகிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார்னு நாம எல்லாரும் சொல்றோம். ஆனா அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில சான்றுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம பிலீவ் பண்றோம், நாம விசுவாசிக்கிறோம், நான் ஆராதிக்கிற இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார். அதனாகவே தான் நாம இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகைகளை நாம என்ன செய்யறோம்? கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகமெங்கும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாருமே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு இந்த நற்செய்தி, இந்த சந்தோஷம் நமக்கு மட்டும்தானா? சொல்லுங்க, நமக்கு மட்டும்தானா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், எல்லாரும் என்று சொன்னால் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய இரத்த பந்தம் உள்ளவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு பழகினவர்கள், நம்மோடு பேசுகிறவர்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள், எல்லாருக்கும் இந்த நற்செய்தி, சொல்லுங்க, எல்லாருக்கும் இந்த நற்செய்தி பொருந்தும். ஆமென் சொல்லுங்க. ஆமா. அப்போ அவர்களுக்கு நாம சொல்லணும்னா சாதாரணமா என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு சமையல் குறிப்பு சொன்னா கூட அதற்கு என்னெல்லாம் சொல்றாங்க? அதற்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் தான் அதனுடைய முழுமைத்துவத்தை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அப்போ நாம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம் கட்டாயம் அதற்குரிய சான்று என்ன செய்யணும்? சொல்லிதான் அதை நாம என்ன செய்யணும்னா நிரூபிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப நீங்க கேட்பீங்க, அப்படி நம்ம ஒண்ணு சொல்லணும் அவசியமே இல்லை பாஸ்டர். இல்லை இல்லை, அப்படி ஒரு காலத்தில் இருந்துச்சு.
ஆனா இப்ப இருக்கிற காலம் ரொம்ப அட்வான்டேஜா என்ன செஞ்சுட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. உலகம் ரொம்ப அட்வான்டேஜா போகுது. சின்ன குட்டி குழந்தை கூட கேள்வி கேக்குது. நம்மலாம் கேள்வி கேட்டோமான்னு யோசித்து பார்த்தா யாராவது கேள்வி கேட்டிருப்பீங்களா? இப்போ பேசுற பிள்ளைங்கள மாதிரி நீங்க கேள்வி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கா? வாய திறந்து ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டோம். ஆனா இன்னைக்கு குட்டியோண்டு இருக்கிற பிள்ளை சாதாரணமா கேள்வி என்ன செஞ்சிருது, சாதாரணமா கேள்வி கேட்டுருது. அப்போ அதற்கு தகுந்தாற் போல இன்றைக்கு இயேசுவை நாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமே. உயிரோடு இருக்கிறவனுடைய செயல்பாடுகளை பற்றி வேதம் தெளிவாக விவரித்து சொல்லுகிறது. அதை நாம நிச்சயமா நம்ம அநேகருக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் ஆக்டிவ்ல என்ன செய்யும்? ஆக்டிவ்னா என்ன சொல்லுங்க பாப்போம்? நடந்து கொண்டிருப்பது. நடந்து கொண்டிருப்பது. ஆஃப் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆனா ஆன்ல இருக்குன்னா செயல்பட்டு கொண்டே என்ன செய்யுது? அப்ப நாம் ஆராதிக்கிற இயேசு இன்றும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சொல்லுங்க. ஜீவிக்கிறார் என்றால் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அதை நாம நிரூபிக்கணும். அதை நாம எடுத்து சொல்லணும்னா வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு முதல் காரியம், நாம் சொல்ல வேண்டிய காரியம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 24 29 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், நீர் எங்களுடனே தங்கியிரும். சாயங்காலம் ஆயிற்று, சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். முதல் காரியம், இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வேதத்துல முதல் காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்களோடு அவர் என்ன செய்தாராம்? தங்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்கள் என்ன கேட்டாங்க? நீர் எங்களோடு என்ன செய்யணும்? தங்கி இருக்கணும் அப்படிங்கிற. இப்ப நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். நம்ம வீட்டுக்கு தங்கக்கூடிய ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க உரிமையானவங்களா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? ரெண்டாவது, அவர்கள் உயிரோட இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம ஒருத்தரை கட்டாயப்படுத்தி தங்குங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு. இன்னொன்னு, அவர்களுக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கு? ஒரு நெருங்கிய உறவு இருந்தா மட்டும்தான் எங்க வீட்டுல நீங்க தங்குங்கன்னு என்ன செய்ய முடியும்? எல்லாரையும் சொல்லுவோமா? எல்லாரையும் சொல்லுவோமா? கொஞ்சம் பேசுங்க. இப்போ ஒரு 10 பேர் தெருவில் போறாங்க. 10 பேரையும் கூப்பிட்டு அவ்வளவு பேரும் வாங்க என் வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே இது நம்ம சொந்தக்காரங்களா இருந்தா, ஏக்கா ஏனே இங்க வாங்களேன் வாங்களேன், என் வீட்டுக்கு என்னைக்காவது வந்திருக்கீங்களா அப்படின்னு முத வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் உட்கார்ந்து தான் பேசுங்களேன் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குடிங்களேன், அடுத்து காப்பி குடிங்களேன். சரி இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூட இருந்துட்டு போங்களேன் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? அப்ப அதை நம்ம அந்த சம்பவம் நடக்கிறத நம்ம எப்படி பார்க்கணும்னா, அந்த சம்பாஷணை உயிரோட்டமான சம்பாஷணை, அது உயிர் உள்ள ஒரு அனுபவத்தை அதாவது பிரதிபலிக்கிற ஒரு சம்பாஷணை. அதைத்தாங்க சொல்லப்பட்டிருக்கு. பொழுது என்ன செஞ்சிட்டு போயிற்று அப்படின்னு அவங்க அதை அறிந்து கொண்டு அவரை வருந்தி கேட்டுக்கொண்டாங்களாம். எதுக்கு? நீர் எங்களோடு என்ன செய்யறோம்? உண்மையா அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ரொம்ப நான் ஆச்சரியத்தோட தியானிச்சேன். அவர் நம்மோடு தங்கி இருக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மளோட எத்தனை பேர் தங்கி இருக்க விரும்புவாங்க? நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறத என்ன செய்ய மாட்டேங்குது? பிடிக்க மாட்டேங்குது. நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகள் தன்னோடு தங்கி இருப்பதற்கு நீ எங்கேயாவது போய் தொழல, உன் வேதனை நீ படுத்துற பாடைனால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. சிலவங்க சொல்ல, நீர் எப்பயா வேலைக்கு போவீரு? புழு 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 புழுன்னு ஒரே புழு புழுன்னு சில கணவர் சொல்றாங்க. நீ எப்ப பாரு வாயில
அது வேணும், இது வேணும், அதை கொடு, இதை கொடு, அதை வாங்கிட்டு வந்துருவியா, இதை வாங்கிட்டு வந்துருவியா, நீ உன் கூட தங்கி இருக்கதே எனக்கு கஷ்டமா இருக்கு. சம்பவம் நடக்குதா இல்லையா? அப்போ நல்ல கவனிங்க. அப்போ ஒரு சக மனிதர்கள் உறவு முறையில தங்கி இருப்பத நம்ம விரும்புவது இல்லை. ஏன் இல்லை? யோசிங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ஏதோ ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மை இருக்கும்போது அவர்களோட தங்கி இருக்க விருப்பம் இல்லாம என்ன செய்கிறது? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? விருப்பம் இல்லாம வருது. ஆனா நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நாம் எப்பேற்பட்ட வேதனையை அவருக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாலும், நாம் அவருடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் அவருடைய விருப்பத்துக்கு எதிர்மறையான வாழ்க்கை வாழக்கூடியவங்களா, பேச்சு முறையை கொண்டவர்களா, நடவடிக்கையில மாறுபட்டு இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் நம்மோடு கூட தங்கி இருக்க விரும்புகிறவர், அவர் உன்னோடு நம்மோடு இருந்து அவர் நம்மோடு பேசுவதற்கு விருப்பப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நீர் எங்களோடு தங்கியிரும் என்று சொன்ன வார்த்தையை அவர் கேட்டு அவர்களோடு என்ன செய்தாராம்? தங்கி இருந்தார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லும் போது முதல்ல என்ன சொல்லணும்னா, அவர் எங்களோடு கூட என்ன செய்யறாரு? சொல்லுங்க. தங்கி இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். கூட இருக்கிறாருங்கிறத விட எங்களோடு அவர் என்ன செய்யறாரு? தங்கி இருக்கிறார். அவர் தங்கி இருந்தாலே நமக்கு என்னதான்? சொல்லுங்க. சகல பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில என்ன செய்யுது? இருக்கிறது. அப்ப இதை நம்ம சொல்லணும். அவர் என்னோடு கூட தங்கி இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் முதல் சாட்சி. எனக்குள், என் குடும்பத்துக்குள், என்னுடைய வீட்டுக்குள் அவர் என்ன செய்யறாரு? உங்க வீட்டுல இருக்காரா அப்படின்னு சொல்லணும். உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்புற என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, எங்க வீட்டுல அவர் என்ன செய்யறாரு? தங்கி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய வீட்டுல அவரை என்ன செஞ்சிட்டாங்கன்னு வெளியேற்றிட்டாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாங்க? ஏன்னா நாங்க விரும்புற வாழ்க்கை வேற, நீங்க விரும்புற வாழ்க்கை வேற, அதனால கொஞ்சம் வெளியே. இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இயேசு தங்கி இருந்தார். ஆனா இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற நாம, நம்மோடு அவர் தங்கி இருக்கிறார் என்ற கன்ஃபர்மேஷன் நம்மளுடைய வாழ்க்கையில உண்டா? உறுதி நம்முடைய வாழ்க்கையில உண்டா? அந்த வார்த்தையை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க ஃபேமிலியில அவர் தங்கி இருக்கிறாரா? தங்கி இருக்கிறார் என்பதை உள்ளபடியே சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப தங்கி இருக்கிறவரா இருக்கிறார். இரண்டாவது உங்களுக்கு வேகமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். 36ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இரண்டாவது, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இரண்டாவது சான்று என்னன்னா, அவர் என்னுடைய வாழ்க்கையில அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, உனக்கு சமாதானம். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை பிடிக்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சமாதானம் என்ற வார்த்தை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிடிக்காதவங்க யாராவது இருப்பீங்களா? யாராவது இருப்பீங்களா? இன்னைக்கு சமாதானம் இல்லாம நிறைய குடும்பங்கள் அல்லாடிக்கிட்டு இருக்கு. சமாதானம் இல்லாம அநேக குடும்பத்துல பலவிதமான சிக்கல் பிரச்சனையில இருக்கு. ஆனா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த அனுபவத்தை உடையவர்களா இருப்போமானா, நம் நடுவில் நின்று அவர் சொல்வாரு. என்ன சொல்வாரு? உனக்கு சமாதானம். நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் போது சொல்லணும், எனக்கு சமாதானத்தை எப்போதும் தந்து கொண்டிருக்கிறார். அப்போ சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் யாருன்னா, உயிரோடு இருக்கிறவர் மட்டும்தான். உலகத்துக்கு என்ன தேவைப்படுது? சமாதானம் ரொம்ப தேவைப்படுது. அப்போ இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லும் போது நம்ம சொல்லணும், அவர் சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர். அவர் சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. சமாதானம் இல்லாத எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலையை உயிரோடு இருக்கிற இயேசு நிச்சயமா தருவார். அதற்கு நாங்க சாட்சி. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள் அப்படிங்கிற. சரி, அப்போ இரண்டாவது, சமாதானம் என்ற வார்த்தையை உரிமையோடு சொன்ன ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மூன்றாவது 38ஆம் வசனத்தை வாசிப்போம்.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள்? ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் ஆ. சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நல்லா கவனிங்க. மூன்றாவது, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை நம்ம சொல்லுவதற்கு வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? நம்மை பார்த்து ஆண்டவர் எப்படி கேட்கிறவரா இருக்கிறாரு? நீங்க ஏன் இந்த சம்பவத்தை எல்லாம் கொஞ்சம் அப்படியே வருஷப்படுத்தி நீங்க பாப்பீங்கன்னா அவர் நம்மோடு இருந்து பேசுகிறதாகவே தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய அருகில உட்கார்ந்து நம்மோடு கூட ஒரு ஜீவனம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவத்தோடு சார்ந்த வார்த்தையாகவே இதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? யாருங்க சொல்ல முடியும்? எத்தனை பேர் கேட்குறவங்களா இருக்காங்க? இன்னைக்கு உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. உங்க குடும்பத்தில் உள்ளவங்க, உங்க உறவுல இருக்கிறவங்க, உங்க நண்பர்கள், உங்க அருகில இருக்கிறவங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நிலைமையில இருக்காங்களா? நம்ம கலங்கினோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்ப அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு, இனி நம்ம என்ன செய்யலாம், நிம்மதியா இருக்கலாம்ப்பா அப்படின்னு தான் நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கு உறவு, இன்னைக்கு இருக்கிற குடும்பம், இன்னைக்கு இருக்கிற சொந்த பந்தம். ஆனா ஒருத்தர் சொல்றாரு, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் உங்கள் இருதயத்தில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? கவனிக்கீங்களா? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நம்மை பார்த்து அடிக்கடி கேட்கிறாரு, நீ என்ன செய்யாத, கலங்காத. இருதயத்தில் என்ன வரட்டும்? சந்தேகமில்லாத ஒரு விசுவாசம் என்ன செய்யட்டும், வரட்டும். எதுக்கு? நான் உன் கூடவே என்ன செய்யறேன், இருக்கிறேன். உனக்குள்ள என்ன வரக்கூடாது, கவலை வரக்கூடாது. ஒரு 2 நாளைக்கு முன்ன நான் ஒரு ஒரு ஊழியக்காரர் ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு வீடியோ போடுவார். அவர் போடும்போது ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி நான் ஒன்றை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர், இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கருத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்துட்டு, நான் ஒரு காப்பி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு காப்பி குடிச்சிட்டார். குடிச்சிட்டு, நான் இப்போ நான் உன்னை காமிக்கிறேன், அதை பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். ஒரு ஹோட்டலில் அவர் நின்று காப்பி குடிக்கும்போது ஒரு இதை பார்த்துருக்கிறார். அப்போ அதை காமிக்கும்போது, அதை பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, உங்கள் கவலைகளை குப்பையை போல குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள். உங்கள் கவலையை குப்பையை போல குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள், எடுத்து செல்லாதிருங்கள். அவர் டீ குடிக்க போனவர் தான். அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஏதோ ஒரு, அப்போ அவர் சொல்றாரு, இந்த வாசகத்தை பார்க்கும்போதே நமக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஆகுத. ஆனா வசனம் சொல்லுது, கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவில் ஒரு முழத்தை கொட்டுவான். இன்னும் வசனம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, நீ கலங்காதே, நீ கவலைப்படாதே. உங்கள் இருதயம் கலங்குவது ஏன்? அதே மாதிரிதான் இங்க ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? அப்போ நம்மளை ரொம்ப ரொம்ப வாட்ச் பண்ணி, ரொம்ப ஆழமா நம்மளை எப்பவுமே கவனித்துக் கொண்டிருக்கிற ஒருவரால் மாத்திரம்தான் இதை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன் அப்படின்னா மேலோட்டமா தான் கேட்க முடியுமே தவிர, உங்கள் ஆழத்துக்குள் இருக்கிற அந்த கவலையின் உச்சத்தை என்னால என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள. ஆனா நான் ஆராதிக்கிற இயேசு, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு உங்களை சரியா அறிந்து கேட்பாரு, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் எழும்பி இருக்கு? இந்த சந்தேகம் எழும்புவதற்கு நீங்கள் விடக்கூடாது, நீங்க அதற்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறத ஆண்டவர் ரொம்ப அருகில உட்கார்ந்து பேசுவது போல சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். நான் அப்படிதான் அந்த வசனத்தெல்லாம் பார்த்தேன். இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா அவர் நம்மோடு இருக்கிறதாகத்தான் நம்ம என்ன செய்யணும். அப்ப இன்னையில இருந்து உங்க மனநிலைமையில என்ன மாற்றம் வரணும்னா, இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னா அவர் எருசலேம்ல இருக்காருன்னு நினைச்சுட்டு இருக்க கூடாது. அவர் எங்க இருக்கிறாரு? இஸ்ரவேல்ல இருக்கிறார் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவர் கலிலேயாவில் இருக்கிறார் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவர் பெத்லேஹேம்ல இருக்காரு நினைச்சிட்டு இருக்க கூடாது. எங்க இருக்கிறாரு? என் கூட, என் குடும்பத்தோட, என் வீட்டுல என்னோடு கூட அவர் தங்கி இருக்கிறார். இயேசு எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்ம கூட இருந்தா எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய சகாயம், எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய விடுதலை, எவ்வளவு பெரிய அனுகூலங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு தெரியுமா?
ஒரு ஸ்திரிய கையும் மையமா பிடிச்சிட்டாங்க. மோசையின் பிரமாணத்தின்படி இவ என்ன செய்யப்படணும்? கல்லறிந்து கொல்லப்படணும்னு சொன்ன போது அந்த இடத்துல இயேசு நிற்கிறார். அப்போ வேதபாரர்கள் பரிசேயர் எல்லாரும் சூழ்ந்திருந்து சொல்றாங்க, இன்னைக்கு இவளை கல்லெறிஞ்சு கொன்னுறணுங்கிற முடிவிலே வந்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல இயேசு அவளுக்கு சாதகமா இந்த இடத்துல நின்று சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் மொத கல்ல எரி. ஒரே வார்த்தை தான். நீ உன்கிட்ட பாவம் இல்லைன்னா முதல்ல நீ என்ன செய். யாராவது எரிஞ்சாங்களா? யாராவது எரிய முடிஞ்சிச்சா? அப்ப அந்த இடத்துல அந்த ஸ்திரீ கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டது நிரூபணமானது. அவள் பாவம் செய்தவள் தான். அவளுடைய வாழ்க்கையில தண்டிக்கப்படணுங்கிறது மோசேனுடைய பிரமாணம் தெளிவா சொல்லுது. ஆனா இயேசு அவளோடு இருந்ததுனால அவளை தப்புவித்தார், அவளை மீட்டு கொண்டார். சொல்றாரு, இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத, சமாதானத்தோட போ. இன்னும் நான் சொல்லுவேன், அந்த இடத்துல மட்டும் அவளுக்கு சாதகமா நின்று பேசும்போதே இவ்வளவு பெரிய காரியம்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட என்னோட பேசுறாரு. நம்மோடு கூட இருக்கும்படி அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தையை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அது அனுபவமா இருந்துச்சுன்னா, எத்தனை காரியங்கள்ல நம்மளை தப்புவிக்க, நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க, அவருக்கு பிரியமான பிள்ளையா, அவருக்கு பிரியமான மகனா, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களா நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவது, ஏன் கலங்குற? ஏன் உனக்குள்ள சந்தேகம் எழும்புது? சந்தேகம் எப்பெல்லாம் வரும்? சந்தேகம் எப்பெல்லாம் வரும்? படிக்காமலாம் நம்ம வந்திருக்கிறோம். எனக்கெல்லாம் சந்தேகம் நிறைய வந்திருக்கு. படிக்கும்போது எனக்கு வருமே சந்தேகம், கொஞ்ச நஞ்சல்ல, ஏகப்பட்ட சந்தேகம் வரும். நல்லா படிச்ச மாதிரி தான் நினைப்போம். பரீட்சை காலில் போய் உட்காரும் போதுதான் என்ன சந்தேகம் வரும்? இந்த கேள்விக்கு இதுதான் பதிலா? இல்ல 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 இல்ல, இதுக்கு இது பதில் கிடையாது. மாத்தி மாத்தி எழுதி வச்சுட்டு என்ன செஞ்சிருவோம்? பரீட்சையை திருத்தி அவர் மண்டையில கொட்டிட்டு சொல்வாரு, அட முட்டா பேல, இந்த கேள்விக்கு இந்த பதிலே எழுதுவ? எத்தனை வரும் உனக்கு படிச்சு படிச்சு சொல்லி கொடுத்தேன், இதை மாத்தி எழுதி வச்சு 5 மார்க் உனக்கு போயிட்ட. அப்போ நம்ம மேலேயே நமக்கு என்ன இல்லை? நம்பிக்கை. ரெண்டாவது, நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ, நாம் யார் மேல பற்றுதல் உள்ளவர்களா இருக்கிறோமோ அவரையே நம்ம என்ன செய்யறதில்ல. அப்போ இதுக்கு மேல என்ன வரும்? சந்தேகத்துக்கு மேல சந்தேகம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இன்னைக்கு ஆண்டவர்களோட தீர்க்க தரிசனம் பேசுறாரு, நீங்கள் உங்களை குறித்த நம்பிக்கையை உடையவர்களா இருக்கீங்களோ இல்லையோ. ரெண்டாவது, உங்களோடு இருக்கிறவர் மேல உங்க இருதயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும், அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கணும். அவர் ஏன் கூட இருக்கிறாரு. உலகம் என்ன பார்க்கிற பார்வையில் அவர் என்ன பார்க்கல, உலகம் என்ன பார்த்து பேசுற பேச்சு அவர் என்ன பேசல. அவர் ஏன் கூட இருப்பேன் என்பது 100க்கு 100 உண்மை. எனக்காக உயிர்த்தெழுந்த இயேசு என்னோட இருக்கிறார் என்பதற்கு நான் நிச்சயம் ஒரு சான்றாய் இருப்பேன். ஆமென். நாலாவதாக 24:50 வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கடைசியா நம்ம சொல்லி அநேகருக்கு சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? திடீர்னு உடனே நம்ம எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. இந்த 3 காரியங்களை சொன்னதுக்கு அப்புறம் தான் எதை சொல்லணும்? அவர் எங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நம்ம எப்படி அநேகருக்கு சான்றா இருக்கணும்னா, நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லுங்க, ஆசீர்வதிச்சிருக்கணும். எத்தனை பேர் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்து அந்த அனுபவம் எனக்கு வேண்டும், அந்த ஆண்டவர் அந்த அனுபவத்தை இன்னையிலேருந்து எனக்கு தருவார். அல்லேலூயா. ஆமா, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும்னா, நம்மோடு இருக்கிறவர் உயிர்த்தெழுந்தவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடியவர்களா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தர் நல்லவர். இங்க சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை உயிர்த்தெழுந்த பின்பு அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையின் அடையாளம். இன்னைக்கு இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னு சொல்லி நம்மோடு பேசுறாரு. நாலாவது நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, அவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சான்று என்ன? எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உங்களையும் ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்கல்ல?
எத்தனை குடும்பங்கள் ஆசீர்வாதத்துக்கு எதிரானவர்களா இருக்கிறாங்க, எத்தனை குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை வெறுக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனா நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கைகளை உயர்த்தி என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தாராம். அப்ப நாம் அநேகருக்கு சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். எத்தனை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அந்த குடும்பங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு சான்றாய் இருக்கு. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, ஒருவேளை இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பல விதங்களில் குழம்பி போய் ஆசீர்வாதத்துக்கு வழியே இல்லையே, ஆசீர்வாதம் இல்லவே இல்லையே, கடனுக்கு மேல கடன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, மறுபடியும் என் வாழ்க்கையில தோல்விக்கு மேல தோல்வி, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு ஒருவேளை சொல்லுவீங்கன்னா, எனக்கு இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பார். தம்முடைய கையை உயர்த்தி என்னை ஆசீர்வதிப்பார். அவர் என்னை ஆசீர்வதிக்க நான் அவரை ஏற்றுக்கொள்வேன். அந்த இயேசுவை உயிரோடு இருக்கிறார் என்று நான் விசுவாசிப்பேன். அந்த இயேசுவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வேன். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கேட்கிற ஆவிக்குரிய பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில் அவர் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம இருப்பீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். என் சரித்திரத்தை மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இழப்புகளை மாற்றி என்னுடைய வாழ்க்கையில இழந்து போனதை திரும்ப என்ன செய்வார்? தருவார். தரணுமா வேண்டாமா? இழந்து போனதை திரும்ப தரணும். வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே மனுஷகுமாரனாக இயேசு வந்தார். ஆகவே அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா தருவாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் 4 காரியத்தை இன்னைக்கு நாம வேதத்தின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்மளோடு தங்கி இருக்கிறார். 2வது சமாதானம் என்று சொல்லுகிறவர். 3வது ஏன் கலங்குறீங்க, ஏன் உங்க இருதயத்துல சந்தேகம் ஏன் எழும்புது. 4வது நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்ணை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிப்போம். தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னோடு தங்கி இருக்கிறவர், என் நடுவில் நின்று சமாதானத்தை கொடுக்கிறவர், ஏன் கலங்குகிறா, ஏன் உன் இருதயத்தில் சந்தேகம் எழும்புகிறது என்று விசாரிக்கிறவர், தம்முடைய கைகளை உயர்த்தி என்னோடு நின்று என்னை ஆசீர்வதிக்கிறவர், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், என்னுடைய வியாபாரங்களை, என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர். இயேசு உயிரோடு இருக்கிறார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையில நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இந்த 4 காரியங்கள் இந்த வேத பகுதியின் மூலமா நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துல தொடர்ந்து நாங்கள் விசுவாசித்து நடக்கவும், அநேகருக்கு இந்த சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்களாய் கர்த்தரை மாற்றுங்க. உடைய வார்த்தையில் இருக்கிற மகத்துவங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய அனுபவத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். கேட்டு விசுவாசித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தவராய் உலாவி கிரியை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.